ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கு சுடரை பற்றின எல்லா உண்மையுமே தெரிய வருது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஃபோன் போட்டு வர வச்சு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இது எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கல்யாணத்துக்கு எல்லா டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் ஃப்ரைடேயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. மல்லியையும் விஜயும் தவிர மித்த எல்லாருமே இது ஒரு திருவிழாவாக கொண்டாடணும் அப்படின்றாங்க. அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது கதிரேசன் தான். ஏன்னா தான் பிள்ளைக்கு மறுபடியும் வந்து மறுவாழ்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தடபுடலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே இப்படி நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு பக்கம் டாக்டர் வந்து பொய் சொன்னார் இல்லையா? அவர் இது நாள் வரைக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து பொய் சொன்னதே கிடையாது. ஏன்னா வந்து டாக்டர்ன்றது ஒரு புனிதமான தொழில். நம்ம பொய் சொன்னால் பின்விளைவுகள் நிறையா வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் நம்மளோட வேலையில் நேர்மையாக இருக்கணும்னா அவர் இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக வந்துட்டு அதை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு நன்றி கடன் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இவர் வந்து பொய் சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அது மனசாட்சி கேட்கலங்க. அப்போதைக்கு வந்து ஓகே, வேறு வழியே இல்லாமல் நன்றி கடனுக்காக பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவரை தூங்க விடலை, சாப்பிட விடலை. அப்படியே ஏங்கி ஏங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் உள்ள அவங்களோட பசங்களாம் வந்து என்னாச்சுப்பா, ஏன் டாடி இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்து சொல்கிறாரு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தப்பா? நீங்கள் என்றைக்குமே வந்து தப்பு பண்ண மாட்டீங்களேப்பா, எங்களையும் வந்து தப்பான வழியில் எதுவுமே வந்து சொல்லி கொடுத்ததில்ல, நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் அதை தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தப்பு தான்ப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. என்னாச்சுப்பா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு நன்றி கடனுக்காக ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்தையே ஆட்டி வச்சிட்ருக்கு. அதுக்கு நானும் வந்து உறுதுணையாக போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அந்த டாக்டரு. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் பண்ணது தப்பு தான்ப்பா, நன்றி கடனுக்காக நீங்கள் வந்து பண்ணியிருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் உருவாகுது இல்லைப்பா, அப்போ வந்து நீங்கள் தானே கரெக்டாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு, எனக்கு இப்போ அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல, நான் அப்போதைக்கு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ மனசே கேட்க மாட்டேதுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நன்றி கடனுக்காக நீங்கள் அப்போதைக்கு சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள் மனசாட்சிக்காக நீங்கள் எந்த பொண்ணை பற்றி யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர வைங்க, எல்லா ஒன்றுமே சொல்லிடுங்கப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கப்பா, உங்களை இப்படி பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ தான் வந்து சொல்லிவிடுவாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா அப்படின்னு கேட்க, இதுதான்ப்பா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், நீங்கள் சொல்லி தான் ஆகணும், சொல்லிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது, சரிம்மா நான் சொல்லிடுறேன், நான் சொன்னால் தான் வந்து கரெக்டாகவும் வரும், சொல்லாமல் வச்சுக்கூடாது, நான் சொல்லிடுறேம்மா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உடனே வந்து ஃபோன் போட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் கதிரேசனுக்கு போடுறாரு. ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் டாக்டர் பேசுகிறேன், எந்த டாக்டர்னு கேட்கும்போது, கடைசி நான் சொல்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு. என்ன திடீர்னு இப்படிலாம் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வாங்க, உங்களை நேரில் பார்த்து சில விஷயங்கள்லாம் சொல்லணும், அதனால் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடவுமே உடனே வந்து கதிரேசனுக்கு படபடன்னு ஆயிடுச்சு. என்ன திடீர்னு வந்து வாங்க கூப்பிட்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இதில் படபடன்னு இருக்கிறதுக்கெலாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே யார்கிட்டையுமே சொல்லாமல் கதிரேசன் கிளம்புறாரு. உடனே நிஷா வந்து எங்கேப்பா போகிறீங்கன்னு கேட்கும்போது, இருமா ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்குறாங்க நிஷா. நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போகிறாரு. போனதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அந்த டாக்டருக்கு உள்ளே போகிறாங்க. என்ன டாக்டர், நீங்கள் பாட்டுக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, தப்பா, என்ன தப்பு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம், நான் ஒரு நன்றி கடனுக்காக பொய் சொல்லிட்டேன், ஆனால் என் மனசாட்சி கேட்கல, இப்போ நான் எல்லா உண்மையுமே சொல்ல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறார். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரொம்பவே வந்து தெளிவாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு நான் வந்து பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பொய்யான ரிப்போர்ட்டா, என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கூட எனக்கு புரியல டாக்டர், சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி
உங்கள் பொண்ணுக்கு அனிமிஷியாலாம் இல்லை, உங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கதிரேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இன்னொரு வாட்டி எங்கள் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தப்பாலாம் பேசலை, உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லவுமே கதிரேசனுக்கு தலையே சுற்றிருச்சு. அப்போ என் பொண்ணு நல்லா தான் இருக்காள், அப்புறம் எதுக்காக நடிக்கணும், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து குழம்பி போயிடுறாரு. எனக்கு ஏதோ இதில் மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலை ஆடுற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஃபஸ்ட்டு அது உங்கள் பொண்ணான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கதிரேசனுக்கு உயிரே போகுது. டாக்டர் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க டாக்டர், எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கஷ்டமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், எது உண்மையோ அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், நீங்கள் இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை டாக்டர், எனக்கு என்ன பண்ணுறது போகிறனே தெரில, என் பொண்ணு எதுக்காக இவ்வளோ பொய் சொல்கிறான்னு அதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் உங்கள் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எனக்கும் இதுக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி ஞாபகம் வருது, இதை எப்படியாச்சும் வந்து மல்லிக்கிட்ட போய் சொல்லி ஆகணும், இல்லைன்னா வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே வந்து தெரிய வருது என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. பாப்பா என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசனுக்கு உண்மை தெரிய வந்ததில் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்கெல்லாம் மறக்காமல் லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்து உருவாக காத்துட்ருக்கு, அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் கதிரேசனே வந்து இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க, இல்லை என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து எந்த மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம்.